ரஜினி எந்த காலத்துலேயும் வேள்பாரி படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, ரஜினி ரொம்ப கிளவர். ஒரு காலத்தில் சங்கர் படங்கள் எல்லாம் நடித்தார். இப்போ சங்கருக்கெலாம் மார்க்கெட் இல்லைங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கார்த்திக் சுப்புராஜ், நெல்சனு, லோகேஷ் கனகராஜ் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸோடு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மகாராஜா படம் எடுத்தார்ல, நிதிலன் சுவாமிநாதன், அவர்கிட்ட ஒரு கதை கேட்டிருக்காரு. ஸோ அடுத்தடுத்து ஒரு யங்ஸ்டர்ஸோடு தான் ட்ராவல் பண்ணுவாரே தவிர, சங்கர் மாதிரி அவுட்டேட்டட் டேரக்டர்ஸ்ட்டை நிச்சயமாக அவர் படம் நடிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அவர் அங்கே சொல்கிறார், அதாவது இந்த மேடையில் இருக்க வேண்டியது நானே இல்லை, இந்த மேடையில் கமலஹாசனை தான் நீங்கள் நியாயமாக கூப்பிட்டுருக்கணும் அப்படின்னு ரஜினி சொல்லியிருக்காரு. அவர் என்ன நோக்கத்தில் சொல்லியிருக்காருன்னா, எப்படியாவது கமலை இழுத்து விட்டுணுன்னு பார்க்குறாரு ரஜினி. கமல் ஏன் இழுத்து விடணும்னு ரஜினி பார்க்குறாருன்னா, கமல் தக்லைஃப் பண்ணும்போது ரஜினிகிட்ட சொல்கிறாரு, மணிரத்னம் சூப்பராக பண்ணுறாரு, வேறு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு, சூப்பராக இருக்கும், எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் அப்படின்னு ஃபோனில் அடிக்கடி ரஜினிகிட்ட கமல் சொல்கிறாரு. ரஜினி அதை கேட்டு அடுத்து மணிரத்னத்துக்கு ஒரு படம் பண்ணலாமான்ற ஒரு எண்ணத்தில் இருந்தார். ஸோ ரஜினியை எப்படியாவது மணிரத்னத்தோட கமல் கோர்த்து விட பார்த்தாரு. இப்போ ரஜினி எப்படியாவது கமலை சங்கர்கிட்ட கோர்த்து விட பார்க்குறாரு. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது என்னையை கூப்பிட்டாதீங்கப்பா, ஐயோ என்னை எங்கேயும் கூப்பிட்டுருவாங்களோ அப்படின்னு பயத்தில் ரஜினியும், எப்பா நான் ஆல்ரெடி தோழி முகத்தில் இருக்கேன், என்னை கூப்பிட்றாங்க அப்படிங்கிற பயத்தில் கமலும் இருக்காங்க. ஸோ நிச்சயமாக வேள்பாரியில் ரஜினி நடிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. கமல் நடிப்பாரான்னா கமலும் நிச்சயமாக நடிக்க மாட்டார். காரணம் என்னன்னா, இந்திய 2லாம் பார்த்தீங்கன்னா பெரிய டிசாஸ்டர், பெரிய ஃப்ளாப்பு. இது இல்லாமல் இந்தியன் 3 வேறு இருக்குது. எங்கே இந்தியன் 3 வெளியிட்டுருவாங்களோ அப்படின்ற திக்குன்னு ஒரு பயம் இருக்கும்ல, அந்த பயத்தோடய கமல்ஹாசன் இருந்துகிட்டு இருக்காரு.